இந்த நாளின் செய்திக்குரிய தலைப்பு காணிக்கை கர்த்தருக்குரியது. The offering belongs to the Lord. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாம் காணிக்கை வாங்குபவர்கள் காணிக்கையை குறித்து கர்த்தருக்கும் மனிதருக்கும் எவ்வாறு உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்நாளிலே நாம் காணிக்கை எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே அநேக ஊழியங்கள் இதை ஒரு தொழிலாக ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு இவனுக்கு படிப்பு வரல, இவனை பாஸ்டருக்கு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஊழியத்தினுடைய சார்ந்து இருத்தல், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த சார்ந்து இருத்தலிலிருந்து என் பிழைப்புக்காக நான் ஊழியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு தகாத சிந்தனை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே உருவாகிவிட்டது. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை பார்ப்போம். முதலாவதாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமே, ஆனால் அது நம்முடைய முதல் சந்ததியிலே பிறந்த குழந்தைகள், காயினும் ஆபேலும். நான் 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. வேதத்தின் ஆரம்ப புத்தகத்திலேயே கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய காணிக்கை, கர்த்தர் நிராகரித்த காணிக்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகர் இந்த காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி இதற்கு பல விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். பலவிதமான அவருடைய சிந்தனையிலே தோன்றுகிற. நாம் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறார். இந்த காணிக்கையில, ஆபேலுடைய காணிக்கையில மேலோங்கி நின்றது எதுவென்றால் அது அவனுக்குள் இருந்த விசுவாசம். அதுவரைக்கும் இரத்த பலியை குறித்த டீச்சிங் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டினபடி அங்க இல்லை, வேத புத்தகத்துல இல்லை. ஆனால் இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்வதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த காணிக்கை செலுத்துவதிலே ஆபேலுக்குள் ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அந்த விசுவாசம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தரை குறித்த விசுவாசம். இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற விசுவாசங்கள் எல்லாம், இது எனக்கு நடந்து விடும், இதிலே நான் விடுதலை பெற்று விடுவேன், இவ்விதமாக நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். அதை குறித்து நாம் அநேக காரியங்களை நமக்குள் உருவாக்கி கொண்டு அதை விசுவாசம் என்கிறோம். விசுவாசம் என்பது கர்த்தரை நாம் நம்புகிற ஒரு காரியம். அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ரட்சிப்பை சிலுவையிலே இலவசமாக சம்பாதித்தார், நான் அவரோடு வாழுவேன். இயேசு கிறிஸ்து நமக்கு வேத புத்தகத்திலே கற்றுத்தந்த ரகசியங்கள் ஏராளம் ஏராளம். இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே அடிக்கடி கொண்டு வந்து
அந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்கிறோமே, அதுதான் விசுவாசம். நான் முழுவதுமாக கர்த்தரை இயேசுவை சார்ந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேனே, அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் ஆபேலுக்குள் இருந்தது. நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்கிற விசுவாசம். எனக்கு விளைச்சல் வந்தது, நான் கர்த்தருக்கு படைக்கிறேன் என்பது என்னுடைய விளைச்சலை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இதுல நான் அங்கு மேலோங்கி விடுகிறேன். இதை கொஞ்சம் ஆழமா நீங்க சிந்திக்கணும்னா, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு வரப்போறது, நாம் முயற்சியினாலே பெற்றுக்கொண்டதும் ஒன்றும் இல்லை. அவரவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய சித்தப்படி கரங்களிலே கொடுத்திருக்கிற எல்லாமே கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்ததுதான். ஆகவே நாம் கொடுப்பது பெற்றுக்கொண்டதே கொடுக்கிறோம். நான் இவ்வளத்தையும் சம்பாதிச்சிருந்தேன், அதுல கர்த்தருக்கு இவ்வளவு கொடுத்து விட்டேன் என்று எண்ணுவோமே, ஆனால் அது காயினுடைய காணிக்கை. நான் அவரிடத்துல வாங்கினதுல கொஞ்சம் கொடுத்தேங்க, அது கொடுக்கிற கிருபைதான் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையோடு வருவோமே, ஆனால் அது ஆபேலினுடைய காணிக்கை. இதை நம்மை மைமைப்படுத்தாமல் இந்த காணிக்கையின் மூலம் கர்த்தரை மைமைப்படுத்துகிறோமே, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க யூதா 1 4 வசனத்தை பாருங்க. யூதா 1:4. நான் அதற்கு முன்னதாக 1 வசனத்தை படித்து விட்டு 4 வசனத்துக்கு வர்றேன். யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயீனுடைய வழியில் நடந்து. இப்போ நான் 4 வசனத்துக்கு வரேன். அந்த வருஷத்தை பிறகு நீங்க வாசித்து பாருங்க. அந்த யூதா 1:11 வாசித்து பாருங்க. இவர்கள் காயீனுடைய வழியில் நடந்து. அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ 4வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய மெய் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவர்கள் காயனுடைய வழியிலே நடந்தவர்கள். இவர்கள் சபைக்குள் நேர்வழியாய் வராமல், ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வராமல், இவர்கள் பரம்பரையாக எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க அப்பா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர், ஏதோ ஒரு வழியிலே இந்த சபையிலே தனக்கு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள். இவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். பாவம், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவருடைய கிருபை அதை மன்னிச்சிரும். அவருடைய கிருபை போதும் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு. தகாத விதமாய் பேசுகிறவர்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவர்களுக்கு உதாரணமாக இங்கே யூதா சொல்லுகிறார், இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள். இதுதான் அவிசுவாசத்தினுடைய உச்சம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மிடத்திலே அவரை குறித்த விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்கணுங்க. அந்த விசுவாசம் அசைக்க முடியா அவர்தான். அதனாலதான் நான் சொல்றேன், நாம அநேக நேரங்களிலே நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே மனிதர்களை கொண்டு வந்து விடுகிறோம். அவர்கள் கர்த்தரை முழுமையாக நம்புவது கூடாத காரியம், முடியாத காரியம். நம்ம பலவீனம் தாங்க, நம்ம விசுவாசம் பலவீனம் உள்ளது, நம்முடைய வேத அறிவு குறைவுள்ளது. எதுவாக இருக்கட்டும், என்னைக்கு தேவாலயத்தினுடைய திரைச்சலை கிழிக்கப்பட்டதோ அன்றைக்கு நாம் கர்த்தரோடு நேரடியாக தொடர்பு கொள்கிற அதுவும் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த விசுவாசம்
நமக்குள் மிக அதிகமாக பொங்கி வரும் பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது உகந்ததாக இருக்கும். இப்ப நீங்க நீதிமொழிகள் 15:8 பாக்குறோம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஏசாயா 1 பாக்குறோம், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் தனக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தண்ட காணிக்க அவர் வாங்குவதற்கு விரும்புவதல்ல, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. தனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லையே. அவனுடைய காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்ப்பதும் இல்லை, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. நாம தான் நான் சர்ச்சில் காணிக்க போட்டுட்டேன், நான் அதுக்கு காணிக்க கொடுத்துட்டேன், அது நமக்கு ஏதோ ஒரு கடமை மாதிரி நம்ம நினைக்கிறோம். நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகிறார், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை விட தெளிவா அதை சொல்ல முடியாது. காணிக்கையை அவருடைய பிள்ளைகள் அவரிடத்திலிருந்து பெற்று கொண்டதற்கு நன்றியாக அவருக்கு கொடுப்பது. நல்லா கவனிச்சுக்கணும், அவருக்கு கொடுப்பது. இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற காரியம் அல்ல, இது கர்த்தருக்கு கொடுப்பது. நீங்க உபாகமம் 26:13 பாருங்க. உபாகமம் 26:13, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன், உம்முடைய கட்டளைகளில் நான் ஒன்றையும் மீறவில்லை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே நமக்கு நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு ஒரு கீழ்ப்படிந்த அந்த யூத ஜனங்கள் எவ்வளவு பயபக்தியாக அந்த காணிக்கையை குறித்து கர்த்தருக்கு அறிக்கை செய்கிறார்கள். நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த செய்தியின் கடைசி பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவதாக நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். காணிக்கை நம்ம எப்படி கொடுக்கணும்? நான் என்னை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒன்ன கொடுக்காம அதுதான் நான் ஏற்கனவே வாசித்த பகுதியில் சொன்ன வார்த்தை, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான். அப்போ ஒரு துன்மார்க்கன் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நாம் காயின் ஆபேலுடைய காணிக்கை வேத புத்தகத்தின் முதல் பகுதியிலேயே நமக்கு வருகிறது. 2 Corinthiயர் 8:5 பாருங்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவதாக தங்களைத்தாமே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இதுதான் காணிக்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். நான் கர்த்தரை அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமையை பெற்ற பிறகுதான் அவருக்கு காணிக்கை கொடுக்க முடியும். எனக்கும் அவருக்குள்ள உறவு ஒரு நேர்மறையான ஒரு தடையில்லாத உறவாக மாறின பிறகுதான் நான் காணிக்கை கொடுக்க முடியும். ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துடணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கவே படலை. அதான் ஏற்கனவே நான் யூதாவுல சொன்னேன், சபையில பக்கவழியாய் வந்தவர்கள் நாங்கள் இன்னமும் ரட்சிக்கப்படவில்லை. எனக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நான் எந்த உறவிலே நான் அவருக்கு காணிக்கை கொடுக்க முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக உங்களை கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். 1 பேதுரு 2:2-3 குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:2-3 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நான் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்துவது என்றால், எனக்கும் அந்த தேவனுக்கும் உள்ள உறவை நான் எப்படி சீரமைத்துக் கொள்வது என்றால், முதலாவதாக துர்க்குணம் என்னை விட்டு நீங்க வேண்டும், கபடு என்னை விட்டு நீங்கணும், வஞ்சக சிந்தனை என்னை விட்டு நீங்கணும், பொறாமை என்னை விட்டு நீங்கணும்,
புறங்கூறுதல் என்ன விட்டு நீங்கணும். இது எல்லாமே இன்றைக்கு சபையை ஆக்கிரமித்திருக்கிற பிசாசினுடைய குணங்கள். சபையை ஆக்கிரமித்திருக்கிற பிசாசுடைய குணங்கள். இவை எல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறணும். நான் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதே அதிகாரம் 1 பேதுரு 2:5. அப்பொழுது நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவன் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தேவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த பிறகுதான் அந்த அர்ப்பணிக்கிற அந்த காரியம் இருக்குது. அது அவர் அழகா சொல்றாரு, அந்த அர்ப்பணித்தல் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற அனுபவம். இந்த பலியை செலுத்தாம நீ போடுகிற கரன்சி காணிக்கையில எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக உங்களை கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். நான் என்ன ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதிகமாக நம்முடைய செவிகளிலே ஒழிகிற காணிக்கை பெயர் தசம பாகம். புதிய உடன்படிக்கையின் காலத்திலே அதை குறித்த டீச்சிங் இயேசு கிறிஸ்துவும் கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்களும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. இது எல்லாமே இன்றைக்கு பண ஆசையினாலே ஆங்காங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். முதலாவதாக நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அதுக்கு பிறகு நான் கொடுப்பதற்கு ஒரு வரைமுறையை இன்னொரு மனிதன் உருவாக்க முடியாது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ரகசியம். நான் என்னை ஆண்டவருக்கு கொடுத்து விட்ட பிறகு இனி ஒரு வரைமுறையை மனுஷன் உருவாக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க மீகா 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, ரொம்ப அழகா டீச் பண்ணியிருப்பாரு. மீகா 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6, 8 அந்த வசனங்களை வாசிக்கிறேன். நான் முதலாவதாக 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மீகா 6:10. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவோ. அதாவது அந்த காலத்துல இந்த அரைப்படி கால்படின்னு எங்க சைட்ல சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் சப்பிக்கிப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் தட்டிக்கிட்டி வச்சா கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியா விடும். ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷம் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்கால். பிறகு அடுத்த 11ஆவது வசனம், கள்ள தராசு, கள்ள படி கற்கள், வெயிட், இந்த வெயிங் மிஷின்ல வைக்கிறோமே வெயிட், அதுலயும் திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க. கள்ள படிக்கற்கள் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. இப்படிலாம் இருந்துகிட்டே உன் வீட்டுல நீ கள்ள கணக்கு எழுதுற, நீ லஞ்சம் வாங்குற, நீ உன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை ப்ராப்பரா பிரிச்சு கொடுக்கல, உன் வருமானம் எல்லாமே தகாத விதமா வந்த வருமானம், நீ கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு போதைப் பொருளை விற்கிற, நீ கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு உன்னுடைய மளிகை கடையிலே நீ லாகிரி வஸ்துக்களை விற்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அத்தனை அட்டூழியங்களையும் செய்து கொண்டு நீ கொண்டு வருகிற காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் உன்னை சுத்தமுள்ளவன் தான் எண்ணுகிறேன். அப்போ பாருங்க, கர்த்தர் சுத்தமுள்ளவருடைய கரத்தில் இருந்துதான் காணிக்கையை வாங்குகிறார். இன்னைக்கு இந்த காணிக்கை குறித்த ரகசியங்களை யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வருகிற காணிக்கை குறைந்து போகுமே, யாரா இருந்தாலும் இவங்களுக்கு பணம் வந்தால் போதும் என்று சொல்லினோம். அது அவர்களுக்கு பணம், ஆனால் கர்த்தரிடத்தை அது போய் சேராது. அதனால்தான் இந்த வார்த்தையை, இந்த செய்தியினுடைய தலைப்பு காணிக்கை கர்த்தருக்கு உரியது. நான் கொடுக்கிறது கர்த்தரிடத்துல போய் சேர்ந்துச்சா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அத்தனையும் தவறாய் இருக்கும் போது என்னுடைய வீட்டில இருந்து நான் செலுத்துகிற காணிக்கை அது கர்த்தரை போய் நெருங்காது. ஏன்னா நான் தகுதியற்றவன், எப்படி என்னுடைய காணிக்கை கர்த்தரை நெருங்க முடியும்? 6வது வசனம் பாருங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? நான் என்னத்தை கொண்டு வருவேன்? இப்படிப்பட்ட சரியான ஒரு பலி, 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டு வந்து நான் செலுத்துவேனோ? 8வது வசனத்தை பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நியாயம் செய்ய, இரக்கத்தை சிநேகித்து விடு. கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தேட வேண்டிய ஒரு வார்த்தை, மனத்தாழ்மை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆலயத்துல போனா நான் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? பி கேர்ஃபுல். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்துல தாழ்மை நிரம்பி வழியணும். எவரெல்லாம் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய பார்வையிலே ஐஸ்வர்யவான்கள். மிக அழகாக, எனக்கு இந்த பதியை வாசிக்கும் பொழுது எவ்வளவு அழகாக கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். மிக 6ஆம் அதிகாரம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக நம்மை கர்த்தருக்கு கொடுக்கணும். இரண்டாவதாக சகோதர உறவை சீர்படுத்தாமல் காணிக்கை கொடுக்க முடியாது. சபைக்குள்ள சண்டை சச்சரவு போடுறவங்க காணிக்கை கொடுக்க முடியாது. சகோதரனுக்குள்ள உள்ள சொத்துல ஒரு அடிய 2 அடிய திருடி கொண்டு பங்கு வைக்கிறதுல பாகுபாடு காட்டி தன்னுடைய உடன் சகோதர சகோதரிகளை வஞ்சிக்கிறவர்கள் காணிக்க கொடுக்க முடியாது. என் கரங்கள் சுத்தமுள்ளவைகளாக இருக்குமே ஆனால், அதை தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். மலைப்பிரசங்கத்தில் இதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அங்க சகோதரன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் காணிக்க பையில காணிக்க போட வரும்பொழுது உன்னுடைய இருதயத்துல உருவாகுமே ஆனால், கண்டிப்பா உருவாகும். கர்த்தர் அந்த எண்ணத்தை உனக்கு உருவாக்குவார். அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சகோதரர்களோடு ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக இல்லாமல், அல்லது சகோதர சகோதரிகள் வஞ்சித்திருப்பமே ஆனால், உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, சபைக்குள்ளேயும் அது இருக்குது. சபைக்குள்ள யார்ட்டே பேச மாட்டேன், எனக்கு அவனுக்கு பிடிக்காது, அவன் வேற டீம் நான் வேற டீம், அவன் வேற பாலிசி நான் வேற பாலிசி, உனக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துறேன், ஆகையினால நான் இவ்வளவு பெரிய காணிக்கையை படைச்சிட்டேன்னு நீ சொன்னீங்கன்னா நீ பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஏன்னா உன் சகோதரனுக்கே நீ ஒரு நேருக்கு நேர் பார்க்கிற சகோதரனுக்கு உன்னால ஒரு நன்மை செய்ய முடியல, நீ விட்டு கொடுக்க முடியல, நீ எப்படி அந்த காணாத தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும்? கர்த்தர் ஏமாறுகிறவர்கள் ரொம்ப அழகா நமக்கு யோவான் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் தேவனை நேசிக்கிறேன், நான் 40 நாள் உபவாச கூட்டத்துக்கு போகிறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன், எந்த கூட்டத்துக்கு போகிறேன். ஆனா கூட பிறந்த சகோதரனோட அவர் பேச மாட்டார். எங்க அக்கா கிட்ட பேசி 40 வருஷம் ஆச்சு. என்ன அருவருப்பு! எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமானால், உன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால், நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு ஒரு மனம் உள்ளவனாக, ஒற்றுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க பேதுரு ஆண்டவர்ட்ட வந்து கேட்பாரு, நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படிம்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். அங்க பேதுருக்கு சொல்லுவாரு, 7 தரம் மாத்திரமல்ல 7 70 தரம் பார். இப்போ ரொம்ப அழகா சொல்லிட்டாரு பவுல், ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்ச மாதிரி மன்னிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி உங்களை ஆண்டவர் மன்னிச்சாரு? எவ்வளவு பெரிய பாவி! எத்தனை சகோதரர்கள் அந்த இருதயத்துக்களை கசந்து அப்படியே வேதத்தின் அடிப்படையிலே நாம் அவர் கொலைகாரர்கள். எத்தனை பேர் மேல வெறுப்பு! மிக அழகாக பேதுருக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார், கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து விடுங்கள். இன்னும் நீங்க எபேசு சபைக்கு சொன்னதை பாருங்க. எபேசியர் 4:12. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஊர்க்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, ஏன்னா மன்னிக்கிறது தேவனிடத்துல இருந்தா மன்னிப்பது, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சகோதரருக்குள்
மன வேறுபாடு இருக்குமே, ஆனால் உங்கள் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். மூன்றாவதாக காணிக்கையை எப்படி செலுத்தணும் பாருங்க. அது மறைவானதாயும் தாழ்மையுள்ளதாயும் இருக்கணும். நான் என்ன காணிக்கை கொடுக்கிறேங்கிறது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரகசியம். மனதுல நான் இவ்வளவு கொடுக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வந்துடக்கூடாது. ஆதி நாட்கள்ல நான் சபைகள்ல இங்க சர்ச்சுகள்ல பார்த்திருக்கிறேன். ஒரு டியூப் லைட்ல இவங்க வீட்டு இந்த வீட்டார் கொடுத்தது அப்படின்னு பெயரை போட்டிருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படலை என்று நினைக்கிறேன். இந்த நாட்களிலேயும் சில கல்வெட்டுகள், திருச்சபைகளிலே கல்வெட்டுகளிலே இவங்க இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு விளம்பரப்படுத்துகிறார்கள். வரவு செலவு புத்தகங்கள்ல அடிக்கிறத நான் சொல்லவில்லை, ஆனால் அதை விளம்பரமாக்குவது அந்த மனிதனுக்கு வருகிற நன்மையை தடை செய்கிறதோ வேதத்தின் அடிப்படையில் என்று நான் எண்ணுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2 முதல் 4 அந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளில் மாத்திரமல்ல, ஆலயத்தில் கொடுக்கும் போதும் வீதிகளில் செலுத்தும் போதும் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாரு. ஐயா இவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொடுக்காது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான் இதை செய்கிறேன், இது எனக்கு ஜனங்களுக்கு நான் செஞ்சது தெரியணும் அப்படின்னு நமக்குள்ள எண்ணம் வருவது என்ன, எதை காட்டுகிறது என்றால் அது பெருமையின் அடையாளம். எனக்குள்ள நான் அவ்வளவு செய்யறேன், அது 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை. அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அது ஒரு ரகசியமானதுதான், உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். 4வதாக பாருங்கள், பிரதிபலன் எதிர்பார்த்து காணிக்கை கொடுக்க கூடாது. நான் இதை கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன தருவார். இது சாதாரணமாக இன்னைக்கு நடக்கிற காரியங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முந்தைய ஒரு 10 சாட்சி சொல்லுவாங்க, நான் இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லி. பைபிள்ல அதுக்கு எவிடன்ஸே கிடையாது. நீ கொடுத்தீன்னா உன் கணக்கு பரலோகம் தான். உன்னிடத்தில் பெற்றுக் கொடுவதற்காக கர்த்தர் உனக்கு எதுவும் தருவதல்ல. கர்த்தரிடத்தில் ஒன்றை பெற்றுக் கொள்ளும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று யோபு எழுதுகிறார். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிரதிபலன் பார்த்து நாம் கர்த்தருக்கு ஒன்றை கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பதை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. நீங்க லூக்கா 18:22 பாருங்க. லூக்கா 18:22. ஒரு ஐஸ்வர்யமான ஆண்டவர்கிட்ட வர்றான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு இங்க எந்த மகிமையும் கிடையாது, உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. உனக்கு நீ கொடுத்த உடனே என்ன நடக்குது, பரலோக கணக்குல இவர் இவ்வளவு கொடுத்தாருன்னு ஒரு எழுதி வைக்கப்படுகிறது. பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற நாம் செய்கிற எல்லா நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர் அவனவனுக்குரிய பலனோடு வருகிறார். நாம் செய்த நன்மையான காரியங்களுக்குரிய பலனை நாம் பரலோகத்தில் சென்று பார்க்க போகிறோம். நாம் செய்த தீமையான காரியத்துக்குரிய பலனை அவர்கள் நரகத்துக்கு சென்று அனுபவிப்பார். இதுதான் ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல மிக எளிதாக இயேசு கிறிஸ்து நமக்கு உவமையாக கற்றுக் கொடுத்தார். ஆகவே நான் இங்கே செய்கிற காரியத்துக்கு இங்க பலன் வந்து விட்டது என்றால் பரலோகம் நீ எம்டியா தான் போக முடியும். உனக்கு பரலோகத்துக்கு எந்த சம்பந்தம்? ஆகவே நான் செய்கிற எந்த காரியத்தைக்கும் இந்த உலகத்துல பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. நீங்க கொடுத்தாதாங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது மிக ஒரு தவறான உபதேசம். சகையு வீட்டுக்கு இயேசு வர்றார். அப்போ அங்க இருக்க ஜனங்கள் சகையுவை குறித்து பாவியாக மனுஷனிடத்தில் இவர் தங்க போகிறாரே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள் வருவதற்கு முன்பதாக சகையு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே
என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுதான் ஒரு மனுஷன் பரலோக கணக்கை துவங்குகிற முறை, பரலோக கணக்கை துவக்குகிற முறை. என் ஆஸ்தியில பாதியை ஏழை, இதுதான் காணிக்க. 50% தசமபாகம் கிடையாது. என் சொத்துல பாதியை கொடுத்துட்டேன். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லோட இன்னொரு காரியத்தை பாருங்க. லூக்கா 12:33, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பண பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு பரலோக கணக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கா? இந்த கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு பரலோகத்துல ஒரு வங்கி கணக்கு இருக்கிறதா என்று சொல்லி தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டார். நீங்க இங்க செய்யற நன்மைக்கான பலன்கள் உங்களுக்கு பரலோகத்துல உண்டு. இந்த புதன்கிழமை கூட்டத்துல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க சொன்ன காரியம் இந்த ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுது. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பேடன், இதைத்தான் கற்றுக் கொடுப்பேன். இதுல ரெகுலராக வருகிற நீங்கள் அந்த பரலோக தரிசனத்துக்குள் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உலக ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அது விக்கிரக கோயில்களுக்கு போனாலும் கிடைக்கும். ஆகவே அதை பற்றி உபதேசிக்க நான் வரவில்லை. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். உங்களுடைய மரணம் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தாருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாக இருக்கும். உங்கள் குடும்பம் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால, நீங்க சம்பாதித்து வைக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். என்னுடைய தாயார் ஒரு இந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். 52 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து போனார்கள். நாங்கள் 9 பிள்ளைகள். 52 ஆண்டுகள் எங்களை கர்த்தர் கைவிடவில்லை. 9 குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். என் தாய் தனித்து அந்த ஜப ரயிலை கண்ணீரோடு ஜபித்ததை நான் பார்க்கிறேன். அவர்கள் அதிகமாக ஜபத்தில் இருப்பார்கள். அவர்கள் ஏழைகளுக்கு தன்னிடத்தில் இருக்க அந்த சின்ன வருமானம், என் தகப்பனார் கொடுக்கிற வருமானத்திலே அவர்கள் கொடுப்பதையும், இருந்ததை கொடுத்து விட்டு ஒரு வட்ட டப்பா உண்டு எங்க அம்மா பெட்டியில, அது அநேக நேரங்களிலே காலியாக இருக்கிறதையும் நான் அந்த சிறு வயதிலே பார்த்தவன். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நீ கொடுத்ததுடைய அந்த வரவுகை கர்த்தர் பரலோக வரவு கணக்கிலே எழுதி வைக்கிறார். கர்த்தர் பரலோக வரவு கணக்கிலே எழுதி வைக்கிறார். அது உனக்கு ஆசீர்வாதம். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிரதிபலன் எதிர்பார்த்து ஒரு நாளும் காணிக்கை போடாதீர்கள். 5வதாக பாருங்கள், உற்சாகமாக கொடுங்கள். காணிக்க கொடுக்கும் போது ஒரு நாளும் முறுமுத்தரக்கூடாது. இதுக்கு ஒரு அழகான முறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். உங்கள் வருமானத்திலே ஒரு பகுதியை காணிக்க டப்பா, ஒரு பெட்டி, ஒரு அக்கௌண்ட், ஏதோ ஒரு முறையில வச்சிருங்க. பேங்க்ல நீங்க அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் வச்சாலும் சரி, உங்க வீட்டுல ஒரு தனி டப்பா வச்சாலும் சரி, உங்க வருமானம் வந்த உடனே ஒரு தொகையை, இட் மே பி 10% அல்லது அதுக்கு மேல ஒரு தொகையை எடுத்து வச்சிருங்க. உங்க வீட்டுல யார் யார் சம்பாதித்து கொண்டு வருகிறார்களோ அத்தனை வருமானத்திலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் தனியாக வைத்து விடுங்கள். அதற்கு பிறகு நீங்க அதிலிருந்து எடுத்து ஊழியங்களுக்கு கொடுப்பதும், திருச்சபைக்கு கொடுப்பதும், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நம்மகிட்ட இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். இது மிக எளிதான வழி. அதுல நீங்கள் எவ்வளவு அதிகம் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உற்சாகத்தின் மீதில நீங்கள் எடுத்து வையுங்க. 2 கொரிந்தியர் 9:7 பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:7, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனசுல நீ உன்னை நியமிச்சுக்க, அதுபடி கொடுத்துரு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிறங்க, கம்பல்ஷன்ல கொடுக்காதீங்க. அது உனக்கு அந்த காணிக்கையில பிரயோஜனமே இல்லை. நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதுல பிரயோஜனமே கிடையாது. ஒருத்தர் உங்களை நெருக்கி 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 வேற வழியே இல்லை என்று கொடுப்பது. இன்னைக்கு அதுக்கு பிசாசு ஏகப்பட்ட மெத்தட் கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கிறிஸ்தவர்களை ஒரு சோர்ந்து காணிக்க கொடுக்க வைப்பது, அது கர்த்தரிடத்திலே போய் சேரக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். அப்படின்னா காணிக்க கொடுக்க வேண்டாம், முறுமுறுத்துக்கிட்டு காணிக்க கொடுக்க வேண்டாம். அதை கொடுக்க ஒரு சந்தோஷமா கொடுக்கணும். அதுக்கான வழிமுறையை தான் முதலாவதா நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் மனதில் ஒன்றை நியமித்துக் கொண்டு உற்சாகமாய் கொடுங்கள்.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். மக்கதோனியா திருச்சபை மக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில், ரொம்ப கஷ்டம், கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. இது இப்படி ஒரு கிருபை, இந்த மாதிரி கொடுக்கிற ஒரு கிருபை சாதாரண மனிதர்களிடத்துல இருக்காது. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். என்னால் இவ்வளவுதான் முடியும், ஆனா எப்படியாவது இவ்வளவு கொடுத்துடணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் கடன் வாங்கி காணிக்க கொடுக்காது. நான் அப்படிப்பட்ட குரல்களை இந்த நாட்களில் கேட்டிருக்கிறேன். கடன் வாங்கியாவது கொடுத்துட்டு கர்த்தர் கடன் அடைப்பார்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா தட் இஸ் தேர் பிசினஸ், அவங்களுக்கு வருமானம் வேண்டும். அப்படிலாம் பைபிள்ல சொல்லலை. நீங்கள் எதை கர்த்தரிடத்துல பெற்றுக் கொண்டீர்களோ அதிலிருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உற்சாகமாக கொடுங்கள். ஒன்று நீங்க கொண்டு வந்தது இல்லை, அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்ததுதான். அதுல உங்களால எவ்வளவு உற்சாகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. நீங்க யாத்ராகமம் 25:2 பாருங்க. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எவ்வளவு தெளிவா தேவன் சொல்றாரு பாருங்க. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எனக்கு காணிக்கை கர்த்தருக்குரியது. ஆமா, அத முறுமுறுத்து தர்ற யார்ட்டையும் நீ வாங்கிறாத. அதே யாத்திரை 35:2 பாருங்க. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். ஆமா, உங்களுக்கு யாருக்கு அதை கொடுக்கணுங்கிற மனசு இருக்கோ அவங்க மாத்திரம் கொண்டு வாங்க. அதே அதிகாரம் யாத்திரை 35:21 பாருங்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, நல்லா கவனிக்கணும், எவர்களை கர்த்தர் எழுப்பி கிடையாது, எவர்களை அவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்தல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. இதெல்லாம் செல்ஃப் காணிக்கை கொடுப்பது உன்னுடைய சுய உற்சாகத்துல கொடுக்கிறது. உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆக இந்த உற்சாகம் கூட உனக்குள்ள இருந்து உருவாகிறது. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மன உற்சாகத்தோடு தான் காணிக்கையை கொடுக்க வேண்டும். தகுதியான காணிக்கையை கொடுக்கணும். எதை வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து லூக்கா 21:2 பார்க்கிறோம். ஒரு ஏழை விதவை 2 காசு போடுகிறதை இயேசு பார்க்கிறார். இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் போட்டு விட்டார். தகுதியான காணிக்கை. நல்ல வீட்டுல அந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம், இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம், இத்தனை ஏக்கர் சொத்து, இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீ கொண்டு அந்த இடத்துல ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அதையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி விளம்பரப்படுத்ததை பார்த்து இயேசு ஏமாறுகிறவள் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன் ஏமாற மாட்டார். வட இந்திய பகுதிகளிலே இந்த மிஷன் ஃபீல்டுகள்ல சில சின்ன கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு அவங்களுக்கு செலவுக்கு இங்க இருந்து மிஷனரி ஆர்கனைசேஷன் இருந்து பணம் அனுப்ப மாட்டாங்க. அந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் வளர்க்கிற ஒரு ஆட்டை கொண்டு வந்துருவான். அவன்கிட்ட இருக்கிற 2 ஆடு தான் இருக்கும். அந்த ஆட்டுக்கு விலை 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். அசால்ட்டை கொண்டு வந்து ஆட்டை கொடுப்பான். அதுதான் அந்த ஏழை விதவை. தன் ஜீவனத்துக்கு வளர்த்து கொண்டிருந்த ஒரு ஆடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏமாற்ற முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்துல ஊழியக்காரர்கள் என்ற பெயரிலே லக்ஸுரியாக வாழ்ந்து கொண்டு இந்த ஜனங்களை ஏமாற்றுவது எளிது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. உன் பையில் உள்ளது அவருக்கு தெரியும், உன் கணக்கில் உள்ளது அவருக்கு தெரியும். ரொம்ப அழகா சொல்றாரு. ஐஸ்வர்யான் வீட்டுக்குள்ள போய் அவர் பார்க்கல, ஆனா அழகா சொல்றாரு, அவங்க எல்லாம் பண செழிப்புல இருந்து போட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தகுதியான காணிக்கை. உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல எவ்வளவு தேவையோ அதை, எந்த அளவுக்கு அந்த தேவையிலே ஒரு பகுதி என்னால் சந்திக்க முடியுமோ அதை உற்சாகமாக கொடுங்கள். நாம் ஏற்கனவே வாசம் மக்கதோனியா திருச்சபை மக்கள் தங்கள் மிகுந்த தரித்திரத்திலும் தகுதிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். தகுதிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21, 22 பார்ப்பீர்களே, ஆனால் தேவாதி தேவன் அந்த ஜனங்களை
கானானுக்குள் வழிநடத்த போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும், ஏன்னா இவங்கெல்லாம் இந்த செங்கல் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. நீங்க இந்த இடத்துல வந்து போகும்போது ஒவ்வொரு ஸ்திரீயும் தங்கள் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவீர்கள். அப்போ அந்த ஜனங்களை ஒரு செழிப்பாக்கி தான் அங்கிருந்து கொண்டு போறாரு. இப்போ அங்க வனாந்தரத்துல அவங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யாத்திராமம் 25:3, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன், வெள்ளி, வெண்கலம், நிறைய பட்டியல் கொடுக்கிறார். அப்போ இப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பின்னாட்களிலே செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கு பொன், வெள்ளி, சகல காரியங்களும் தேவை இருக்கிறது. இந்த தேவைகளுக்கு கர்த்தர் அந்நாட்களிலேயே, அவர்கள் அந்த வனாந்தரத்திற்கு புறப்படுகிற நாட்களிலேயே அவர்கள் கரங்களிலே கொடுத்துத்தான் அவர் கேட்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உன்கிட்ட கொடுத்துத்தான் ஆண்டவர் காணிக்கை கேட்கிறாரு. மனுஷன் கேட்கறத நான் சொல்லல, உங்ககிட்ட கர்த்தர் சில நேரங்களில் பேசுகிறார். நம்ம அதை பின்னால பார்க்க போகிறோம். கடைசியா நான் முடிக்கும்னால அந்த யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பார்க்க போறோம். உன்னிடத்தில் இருப்பதை கர்த்தர் அறிவார். உனக்கு கொடுத்தது கர்த்தர். உனக்கு வெள்ளியை கொடுத்தார், பொன்னை கொடுத்தார், வெண்கலத்தை கொடுத்தார், வஸ்திரங்களை கொடுத்தார். இப்பொழுது அதை அவர் கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, காணிக்கை கர்த்தர் உன்னிடத்திலே கொடுத்ததை கர்த்தர் கேட்கிறார். யாருக்கு கொடுக்கணும்? உபாகமம் 14 28, 29 வாசிக்கிறேன். உபாகமம் 14, 28, 29. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். அன்னைக்கு உள்ள அந்த தசமபாக சிஸ்டத்தை சொல்றாரு. தசமபாகம் ஆலயத்துக்குன்னு சொல்லி அந்த நம்ம மலிக்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனத்தை எடுத்துட்டு கதற ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கு நான் பின்னால ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தசமபாகத்தை பிரித்து வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனுக்கு எந்த பங்கும் ஆண்டவர் கொடுக்கல, அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கல. அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. லேவியன் ஒரு உள்ளூர் சபைக்கு அவன் சமமானவன். அவனுக்கு வேற எதுவும் ஆண்டவர் கொடுக்கல. நீதான் அவனுக்கு சுதந்திரம், நீதான் அவனுக்கு கொடுக்கணும். உள்ளூர் சபைக்கு லேவியனை கர்த்தர் அங்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். இந்த பரதேசி யாரு? இவர்கள் இன்னைக்கு இந்த வீட்டு வாசலில் தங்குவார்கள், இன்னொரு நாள் இன்னொரு வீட்டு வாசலில் தங்குகிறவர்கள். அவர்களை மிஷினரிகளுக்கு ஒப்பாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். மூன்றாவதாக திக்கற்றவர்கள், விதவைகள். அப்போ நீ எடுத்து வைக்கிற காணிக்கையில 3 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ திருச்சபைக்கு கொடுக்கணும். இயேசுவை அறியாதவனாய் நீ இருந்த பொழுது உன்னை தேடி ஒரு மிஷினரி வந்து இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினாரு. அதே போல அந்த ஊழியத்தை செய்கிற மிஷினரிகளுக்கு உன்னுடைய காணிக்கையில பங்கு உண்டு. மூன்றாவதாக உன்னை சுற்றி வாழுகிற, ஐயோ எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை என்று இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு அதிலே பங்கு உண்டு. 1 கொரிந்தியர் 9:11 பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரியான நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? பவுல் சொல்றாரு கொரிந்து திருச்சபைக்கு. சண்டே ஸ்கூல்ல இருந்து உன்னை உருவாக்கி, உனக்கு திருமணம், உனக்கு குழந்தை, உனக்கு சகல காரியங்களையும் கற்று உன்னை உருவாக்குனது திருச்சபை. திருச்சபையில 1000 குறை இருக்கலாம். எங்க சபையில அவர் அதை வித்துட்டாரு, இவர் இதை வித்துட்டாரு, அவர் அதை பண்ணிட்டாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எத்தனை தவறு நடந்தாலும் திருச்சபை தான். தவறு செய்த தனி நபர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார்கள். ஒருவேளை அது மிகப்பெரிய தீங்காக இருக்குமையால் கர்த்தர் அவர்களிடத்திலே கணக்கு தீர்த்துக் கொள்வார். ஆனால் நீ பங்கு வருகிற திருச்சபை கர்த்தருடைய முதல் பங்கு திருச்சபைக்கு நீ கொடுக்கணும். இன்னைக்கு இந்த திருச்சபைகளை குறை சொல்லியே ஒரு கூட்டம் வாழ்ந்து அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள். அது தமிழ்ல அந்த கோடீஸ்வரர்ங்கிற வார்த்தை வந்து அந்த காலத்துல இருந்து பேசுற வார்த்தை. ஆனா ஆங்கிலத்துல நிறைய வார்த்தை சொல்றாங்க. மில்லியனர் அப்படின்னாங்க, பில்லியனர்னாங்க, இப்ப ட்ரில்லியனர்ங்காங்க. இதுல எந்த வார்த்தை எனக்கு சூட்டபிள்னு தெரியல. அந்த அளவுக்கு பெரும்பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லல. சபைக்கு கொடுக்கணும்.
நீங்க 1 கொரிந்தியர் 9:14 பாருங்கள். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். உனக்கு சுவிசேஷத்தை அறிவித்து உன்னை உருவாக்குனது திருச்சபை. நீ எந்த திருச்சபைக்கு செல்கிறாயோ உன்னுடைய முதல் காணிக்கை திருச்சபைக்கு கொடுக்கணும். திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒருவேளை திருச்சபையில அந்த காணிக்கையை செலவழிக்கிற மெத்தட் ஒரு ஆடம்பரமாகவோ அல்லது நிர்விசாரமாகவோ இருக்குமே, ஆனால் அந்த திருச்சபையில உள்ள அதற்கு பொறுப்பானவர்களுக்கு நீ யோசனை சொல்லலாம், அதற்காக ஜெபிக்கலாம். ஆனா திருச்சபைக்கு கொடுப்பதை நிறுத்துவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதலாவதாக உள்ளூர் சபைக்கு கொடுக்கணும். இரண்டாவதாக, உன்னை போல் அறியாத ஜனங்கள், நீ ஆதி நாட்களில் ஆண்டவர் அறியாது இருந்த பொழுது உனக்கு மிஷனரிகள் தேடி வந்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் உலகம் முழுசும் இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கிற மிஷனரி ஊழியங்களுக்கு நீ காணிக்க கொடுக்கணும். இரண்டாவது ரொம்ப முக்கியம். அதான் நன்றி கட்டத்தனமா இருந்துடக்கூடாது. நான் எல்லாம் பெற்றுக்கிட்டேன், எங்க சபைக்கு மாத்திரம் கொடுத்து நான் நல்லா அசனம் கொண்டாடுவேன், தோத்திரப்படியை கொண்டாடுவேன், ஐக்கிய விருந்து கொண்டாடுவேன் இருந்துடக்கூடாது. நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. திருச்சபைக்கு நன்கு கொடு. அடுத்து உன்னுடைய தரிசனம், மிஷனரி ஊழியம். ஓரளவுக்கு வருமானம் உள்ளவர்கள் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷனரி தாங்க முடியும். இன்னைக்கு FMBB எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மிஷனரிக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க என்று கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு 2 ஸ்பான்சர் 3 ஸ்பான்சர் பிடிப்பாங்க. உனக்கு தோன்றுகிற உன்னால் எளிதில் அப்ரோச் பண்ண போகக்கூடிய உண்மையான மிஷனரி ஊழியம் எது தெரிகிறதோ மிஷனரி ஊழியத்துக்கு கொடுங்க, கண்டிப்பா கொடுக்கணும். அல்லது நீங்களே மிஷனரியா போங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 10:10. இயேசு தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றாரு, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். யார் யார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக போகிறார்களோ அவர்களுடைய தேவைகள் ஏற்கனவே இதே வழியிலே நன்மை பெற்ற பிள்ளைகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் நிர்விசாரமா இருப்பேன், ஆனால் நான் சுயநலவாதி. எனக்கு காஸ்பல் கிடைச்சி நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டேன். ஆனா திரள் கோடி மக்கள் இந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, என்னாலும் போக முடியவில்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்ததிலே நான் அதற்கு அதிகமாக கொடுத்த அந்த ஊழியத்தை தாங்குவேன். நீங்கள் மிஷனரி ஊழியங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் நன்மையான வழியிலே நடத்துனது போல மற்றவர்களை நன்மையான வழியிலே நடத்தி பரலோகத்துக்கு செல்லும் பொழுது கரங்கோட்டு போவோம். உங்க காணிக்கையில தாங்க நாங்களும் அந்த ஆண்டவர் அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25-33 நீங்கள் படித்து பாருங்கள். தன்னுடைய அத்தனை ஆசீர்வாத உலக ஐஸ்வர்யத்தை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள் மிஷனரிகள். அவர்கள் எப்படிப்பட்டவன்னு பாருங்க. பெற்றாரை உற்றாரை விட்டு ஊழியத்துக்கு வந்தார்கள். ஸ்டீவனை வெறுத்து ஊழியத்துக்கு வந்தார்கள். நல்ல கிளைமேட், அவங்க சின்ன வயசுல இருந்து பிழைச்ச நல்ல வாழ்ந்த நல்ல கிளைமேட்டை விட்டு தங்களுடைய சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத கிளைமேட்டுக்கு வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால அநேக மிஷனரிகள் சின்ன வயதுல இறந்து போனாங்க. எனக்கு தினசரி ஜெபுக்கு போறோம். அநேக மிஷனரிகள் கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க, அநேக மிஷனரிகள் கிட்னி ஃபெயிலியர்ல கஷ்டப்படுறாங்க, அநேக மிஷனரிகள் சுகர்ல கஷ்டப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மிஷனரிகளை குறித்து நீங்கள் நினைச்சு கொஞ்சம் ஒரு நாளாவது அழுது ஜெபிக்கணும். ஒரு நாளாவது கொஞ்ச நேரம் மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். தான் விரும்பும் வாழ்க்கையை துறந்து தான் விரும்பாத வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இந்த மிஷனரிகள் யார் தெரியுமா? அப்பா அம்மா கூட சொந்தக்காரங்க கூட நல்லா சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தனக்கு யாருமே இல்லாத இடத்துல அனாதையாக போய், இன்னைக்கு போலீஸ் வந்து மத மாற்றத்தில் அரெஸ்ட் பண்ணுவானோ, இன்னைக்கு அந்த மத தீவிரவாதி வந்து என் பிள்ளைகளை கடத்திட்டு போவானோ, பயத்திலையும் நடுக்கத்திலையும் வெறுப்போடு வாழ்கிற வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கு காணிக்கை கொடுப்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய கிருபை. உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையிலே எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்பதற்கு உதாரணமாக சொன்ன வார்த்தை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மிஷனரிகளுக்கு கொடுப்பது கர்த்தருக்கே கொடுப்பது. கடைசியாக திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு கொடுங்கள். நீங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க வந்து சபையை சார்ந்து திக்கற்றவர்கள் இருந்தார்கள். நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கு? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வர. சபையில பண்டக சாலை இருந்துச்சு. இன்னைக்கு தசம பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிற தனிநபர் திருச்சபைகள் தங்களுக்கு தங்களுடைய சந்ததிக்கு அவர்கள் சொத்து வாங்குகிறார்கள்.
அங்க பண்டகசாலை கிடையாது. அந்த சபையில வாரத்துக்கு 100 பேருக்கு சாப்பாடு, சில சபைகள் ரொம்ப அபூர்வமா சில இடங்கள் அப்படி நடக்குது. ஆனால் அநேகம் திருச்சபைகள் தனிநபர்கள் செழித்து வாழ்வதற்காக அவர்கள் தசமபாகங்களை உபதேசித்து பெற்றுக் கொள்கிறார்கள். இங்க ரொம்ப அழகா அங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்க வார்த்தையை பாருங்கள். அதுல நீங்க அந்த புதிய மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா, என் இல்லத்தில் உணவு உண்டாயிருக்கும் பொருட்டு, என் இல்லத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, என் இல்லத்தில் உணவு உண்டாயிருக்கும் பொருட்டு உங்கள் தசமபாகங்களை கொண்டு வாருங்கள். இப்ப பாருங்க, புதிய திருச்சபை உருவாயிற்று அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நாட்களில. அப்பவும் அந்த திருச்சபையில யார் இருந்தான்னா, விதவைகள் திருச்சபைகளை சார்ந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட சொத்து கிடையாது. அவங்க சபையில தர்ற சாப்பாடை நம்பிதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 6:10, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். யூதர்கள் அவங்க விதவைகள் எல்லாம் விசாரிச்சாங்க, எங்க விதவைகளை விசாரிக்கலன்னு சொல்லி அப்போஸ்தலர்கிட்ட வந்து அவங்க முறையிடுறாங்க. அப்போ சபையை சார்ந்து கைவிடப்பட்டவர்கள் இருந்தார்கள். யாக்கோபு 1:27 பாருங்கள். யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய காணிக்கையில ஒரு பகுதி இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். தர்மம் போடுறது இல்லை, அவர்களுடைய மிக முக்கியமான தேவையை உன்னால் முடிந்த அளவுக்கு சந்திக்கணும். யோவான் 3:17-18 பாருங்க. யோவான் 3:17-18, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, அந்த சகோதரன் அவன் வீட்டு வாசல் இருக்கலாம், அவன் வீட்டுக்குள்ள இருக்கலாம், அவன் பக்கத்து வீட்டுல இருக்கலாம், பக்கத்து தெருவில் இருக்கலாம், தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஏன்னா நீ கண் முன்னாலும் இருக்கு அந்த சகோதரன் படுகிற கஷ்டத்தை பார்த்து உன் இருதயத்தை அடைத்துக் கொண்டாள். வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யவான், வாசல்ல லாசரு, அவன் இருதயத்தை அடைச்சுக்கிட்டான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன செய்தாரு? கைவிடப்பட்ட லாசருவுக்கு கர்த்தர் பரதீசிலே ஆபிரகாமின் மடியை கொடுத்தார். கல்லஞ்சிக்கார அந்த ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தர் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காத பாதாளத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கைவிடப்பட்டவர்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து தாங்குங்கள். உங்கள் கரங்களில் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நான் உலகத்தான் அல்லது போல என்னுடைய சீஷர்களும் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் கோடிகளிலே வீடுகள் கட்டி இந்த உலகத்தின் மிக உயர்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அவங்களுக்கு காணிக்கை கேட்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற காணிக்கைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுத்தாதான் அவரை கனப்படுத்தின மாதிரின்னு சொல்லி. ஆனா மனசுடைய நல்ல கவனிக்க, மனசுடைய சிந்தனைகள் நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கங்கிற சிந்தனை விட்டு போய் நாம மனுஷர்களை முன்வைத்து நாம் சிந்திக்க துவங்கி விட்டோம். இது அவர் ஸ்டாண்டர்ட் அப்படி, அவருக்கு அப்படி கொடுக்கணும். மிஷினரி முடியும் போதும். எத்தனை பேர் மிஷினரிகளை பார்த்து கையெடுத்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள மிஷினரியை கூட்ட வச்சு இயேசுவே வந்து விட்டார் என்கிறது போன்ற ஒரு கவனிப்பை கொடுத்திருக்கீங்க? இதே நேரத்தில் பிரபலியங்கள் உங்கள் வீடுகளுக்கு வரமாட்டார்கள். அப்படியே வந்துவிட்டால் இயேசுவை விட மேலல்லவா அவர்களை வரவேற்க துணிகிறீர்கள்? எல்லாவற்றையும் இயேசு பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர்கள் உலகத்தார். என் இயேசு, நம் இயேசு 6 அடி இடம் இல்லாமல் வாழ்ந்த இயேசு, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன இயேசு, அவர் பெயரை சொல்லி வாழ்கிற ஊழியர் சிலர் குறிப்பாக அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள், பல கோடி ரூபாய்க்கு அவங்க லக்ஸுரியா வாழ்றாங்களே, ஆடம்பரமா வாழ்றாங்களே, அவர்களை குறித்து தான் ஆண்டவர் அந்த யோவான் 17 அந்த ஜெபத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். யோவான் 17:16 ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட சொல்லுவார், பிதாக்கிட்ட அந்த சொல்லுவாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த ஊழியக்காரங்கள் அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அது ஏழை மிஷினரிகள் தான். அது எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் காணிக்கை கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இதை கத்திற்கு கொடுக்கிறேன்னா, அதான் இந்த தலைப்பு, காணிக்கை கத்திற்குறி. நான் கத்திற்கு கொடுக்கிறேன்னா, நான் கொடுக்குற கத்திற்கு போகுதா இல்ல அது கடல்ல தூக்கி போடுறானா?
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 1 நாளாகமம் 29:12, 1 நாளாகமம் 29:12. காணிக்கையா உங்களுக்கு சொத்து கொடுத்த யார் தெரியுமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அங்க தாவீது அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் காணிக்கைகளை சவதரிக்கிறார். அப்ப சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யம் கனமும் உம்மால வருதா? ஆமாயா, உங்க கருத்துல இருந்தா இந்த சொத்து சுகம், இந்த வேலை, இந்த வருமானம், இந்த மாச சம்பளம், இந்த நாள் சம்பளம் எல்லாம் வந்தது உங்க கருத்துல இருந்து வந்தது. 14ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் சனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். நல்லா சிந்தியுங்கள். நீங்கள் வைத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதுல நீங்க உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுங்கள். அது கர்த்தருக்கு சேருகிறதா என்பதிலே மிக தெளிவா இருங்கள். மற்றபடி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்பதற்காக ஏதாவது கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் பரலோக கணக்கு ஒருவேளை தொடங்கப்படலாம், இன்னைக்கு தொடங்கப்படணும். எல்லாரையும் கர்த்தர் தெளிவாக தம்முடைய தாம் காட்டிய அந்த இடுக்கமான பாதையிலே கர்த்தர் அழைத்து செல்லணும். ஒருவர் கூட பரலோகத்தை இழந்து போகக்கூடாது, ஒருவருடைய சந்ததியும் இழந்து போகக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். சுபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட காணிக்கை கர்த்தருக்குரியது என்று தலையங்கத்தில் சொன்னேன். கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காணிக்கை அது அவருக்கு மகிமையான காணிக்கையாக இருக்க வேண்டும். அவரை கனப்படுத்துகிற காணிக்கையாக இருக்க வேண்டும். அவரை கனப்படுத்துவதற்காக மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காணிக்கை அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தகுதி இல்லாத நிலையிலே கர்த்தருக்குரிய காணிக்கை செலுத்த முடியாது, அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்கு பேசிவிட்டார். கர்த்தருடைய அந்த காணிக்கை, நீ கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது தேவனோடு கூட உறவு நிலையை சரியாக இருக்க வேண்டும். அடுத்து உலகத்தில் இருக்கிற உடன் வந்த ஒரு சகோதரர்கள் யாவரோடும் திருச்சபையோடும் எல்லாரிடத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பிணக்கு இருக்கக்கூடாது, யார் மேலும் பொறாமை இருக்கக்கூடாது, யாரிடத்திலும் வஞ்சகம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காணிக்கை, அது பரலோகத்துக்குரிய காணிக்கை இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். மாத்திரமல்ல, காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறார். ஆமாண்டவரே, திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கையின் பங்கிலே திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து மிஷனரிமார்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்கள், திக்கற்றர்கள், ஆண்டவரே அனாதைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு உன்னை காணிக்கையில பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க கூடாது. கர்த்தர் உள்ளத்தில் பேசும் வண்ணமாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இதற்காகவே கர்த்தர் உன் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். உன் கையிலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே தான் அதை கொடுக்க சொல்லுகிறார். அவர் உன்னிடத்தில் கொடுக்காத ஒன்றை உனக்கு கொடுக்க சொல்லவில்லை என்று சொல்லி இந்த நாளில் எங்களிடத்தில் பேசினதை கர்த்தாவே அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பரலோக கணக்கை தொடங்கினவராக பரலோகத்துக்கு ஆண்டவரை நாங்கள் வருகின்ற பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக நீர் இதற்காகவே எங்களோடு கூட இடைவிட்டுக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் பரலோக ராஜ்யங்களாய் மாறுவதற்கு அன்பின் ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் எந்த வகையிலே நாங்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும், காணிக்கையிலும் எங்களுக்கு ஒரு தகுதி உண்டு என்று சொல்லி எங்களுக்கு பேசுகிறதுக்கு இருக்க வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இந்த நாளிலே அழைத்து வந்து சுவாமி, கடைசி நேரத்தில் கூட வந்து கேட்டவர்கள் சுவாமி, அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உள்ளத்திலே அவர்கள் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உள்ள வைத்துக் கொண்டு அதை உமக்கென்று ஆண்டவர்கள் செயல்படுத்தும் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஏவி கொடுக்கிற காணிக்கை அல்ல, காணிக்கை என்பது அது மனப்பூர்வமாய் உள்ளத்திலிருந்து சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும், அதை திரட்சியாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிருக்க தாவை. ஆமாண்டவரே, என்னுடைய காணிக்கையில என்னென்ன இருக்கிறது, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த உறவு நிலையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இடைபெட்டு நன்றி செலுத்துகிறோம். பேசின அடியாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாயுடைய வார்த்தையால் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பிரின்ஸ் சௌந்தரராஜ் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். இந்த இணைப்புல வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் ராஜ்யத்துக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவருடைய வருகை எப்ப இருக்கும் என்று சொன்னாலும் இந்த வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, ஒருவேளை நீர் எங்கள் ஜீவன் எடுத்துக் கொள்வீர் என்று சொன்னால்
மகிழ்ச்சியோடு உடைய சமத்து வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாறு மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆமென். பராவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, தேங்க்யூ. தோத்திரம்